ஆனா யோசிச்சு பார்த்தா, பரியரும் பெருமாள் கர்ணனை விட ரீடேக் அதிகமா போனது மாமன்னர்ல தான். ஆமா. நெறைய ஷாட் எடுத்தது. அவரே சொல்லியிருக்காரு. ஆமா, நெறைய ஷாட் எடுத்தது. ஆனா எல்லாரும் என்னன்னா, நடிச்சு முடிச்சு அவர் ஓகேன்ன அப்புறம் பகத் பாத்தில் திரும்பி பார்த்தா அவர் ஒன்பது. ஆனா என்னன்னா, கர்ணன், பரியரும் பெருமாள்ல நான் கொஞ்சம் கராரா, டைரக்டரா வந்து வேலை பார்ப்பேன். இங்க வந்து கொஞ்சம் சிரிச்சு சிரிச்சு எக்ஸ்ட்ரா வேலை வாங்கிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா வடிவேலு சார் வேற இருக்காரா, கொஞ்சம் ஹியூமரா அவங்களுக்கு பிடிச்ச மாரி ஒரு ஆளா மாறி, அவங்க கூட டிராவல் பண்ணி, என்ஜாய் பண்ணி, ஆனா எனக்கு தேவையானத வாங்கிக்கிட்டே இருந்தேன். அத அவங்க குடுத்துட்டே இருந்தாங்க. நீங்க ரொம்ப நேசிச்ச நடிகர் வடிவேலு. அது ஒரு ஒரு கனவு மாரி தான் சார் வடிவேலு சார்ட்ட ஒர்க் பண்ணது எனக்கு உண்மையாவே. ஏன்னா, எனக்கு இது சீக்கிரமா நடக்கும்னு எதிர்பார்க்கல நானு. அதுவும் என்னன்னா, நீங்க நார்மலா அவர் பண்ணக்கூடிய படங்களே பண்ணியிருந்தா கூட அவருக்கு தெரிஞ்சிருக்காது. கரெக்ட். டோட்டலா நான் மனசுல வச்சிருந்த விஷயத்த அவ பண்ண ஒத்துக்கிட்டதும், அத பண்ணதும் இருக்குல்ல, அது பயங்கரமா அப்பதான் நம்புனேன் சார். அது என்னன்னா, காமெடி வாழ்வியல் காமெடி பண்ற ஆட்கள்ட்ட எமோஷனல் பார்க்கும்போது நமக்கே அது பயங்கர பெயின் ஆகும். அப்படியே டக்குன்னு இப்ப நாகேஷ் சார் எமோஷனல் பண்ணும்போது நமக்கு ஆமா. பெயின் வரும்ல. கரெக்ட். டக்குன்னு கண்ணீர் வந்துரும். டக்குன்னு கண்ணீர் வந்துரும். அதுமாரி வடிவேலு சார் பண்ணும்போது டக்குன்னு கண்ணீர் வந்துச்சு எனக்கு. அந்த ஷாட் மலை மேல நின்று அழுது ஷாட் எடுத்துட்டு இருக்கோம். கேமரா வச்சுலாம் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கோம். அப்படி நின்னுட்டு இருக்காரு. நான் பார்க்க முடியல சார். மானிட்டர் எனக்கு பார்க்க முடியல. ம். எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு? விழுந்து விழுந்து சிரிக்க வச்ச ஆள கொண்டு மொட்டை பாறையில நிப்பாட்டி அழ வச்சுக்கிட்டு இருக்கோமே! எல்லாரும் என் மூஞ்ச பார்க்குறாங்க. ம். என்னங்க அவர போய் அழ வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ரஞ்சித் அண்ணன் கூட நான் வந்து மாமன்னன் அந்த 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 இன்ட்ரோல் அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன் வடிவேலு சாரோட ஃபிளாஷ்பேக் போர்ஷன் இருக்குல்ல, பிளாக் அண்ட் ஒயிட் ஷாட்ஸ். அத மட்டும் கட் பண்ணி ஒரு நாள் போய் காமிச்சேன் சும்மா. அவன் என்ன பண்ணான்னா, "டேய் ரொம்ப இன்டென்ஸா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா வடிவேலு சார இப்படி நம்ம பார்க்கணுமாடா? நம்ம இப்படி மக்கள்." எனக்கு எனக்கு ஏன்னா அவன் வடிவேலு சாரோட தீவிர ஃபேனு. ம். அவருக்குமே அப்படி தோணுச்சு எனக்கு. அவங்க ஆமா. அழ வைக்கோமே ஓகேவா அப்படின்னு. பட் நான் சொன்னேன், எதுவா இருந்தாலும் பட் இந்த கதையை இன்னும் பிரம்மாண்டமா மாத்தக்கூடியது அவரோட கண்ணீரும், அவரோட அந்த நிதானமும் தான் சொன்னேன். அவர் இல்லன்னா அந்த கதைய பண்ண வேண்டாம்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி, ம். அப்படிதான் ஆரம்பிச்சது. அவர்ட்ட கத்துக்கிட்டது அப்படின்னா, கிராமர் இல்லாம ஒரு எமோஷனல் லைவா எட்டு வரது இருக்குல்ல. ஆக்டிங்ன்னு கிராமர்லாம் இல்லாம, எந்த ப்ராசஸும் இல்லாம, ஆக்டிங் ப்ராசஸ், கிராமர் கரெக்ட். எதுவுமே இல்லாம, ஒண்ணு சொன்ன உடனே லைஃப்ல எதையாவது நெனச்சுக்கிட்டு, அத அப்படியே எட்டு வரது இருக்குல்ல, அது. அத லைவா என்ஜாய் பண்ணி பார்க்க உங்களுக்கு வந்து ஆக்டிங்கிறது, சினிமாங்கிறது, ஆர்ட் ஃபார்ம்ங்கிறது எல்லாமே வாழ்க்கை தான்னு உணர வச்சது வந்து எல்லாமே வாழ்க்கைக்குள்ள இருந்து தான் வருது அப்படின்னு உணர வச்சது வடிவேலு சார் தான்.